பிளாக் எழுதுறவங்களாம் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ஃப்ரீ ஏஐ டூலை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் எப்போவுமே பிளாக் எழுதும்போது பிளாகில் வந்து பேராகிராஃப், பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் அந்த மாதிரி தான் ஆட் பண்ணுவீங்க. அது வந்து ரீட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து அந்த வேர்ட்ஸாக இல்லாமல் அதை ஒரு பிக்டோரியல் இமேஜாக கொடுத்தோன்னா அது வந்து பார்க்கவே ரொம்ப கேட்சியாக இருக்கும். ஸோ அது எப்படி இந்த ஃப்ரீ டூல் மூலமாக பண்ணுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு பர்ஃபெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நார்மலாக பிளாக் எழுதுனீங்கன்னா இப்போ பார்த்தீங்களா இந்த ஸ்க்ரீனில் வர்ற மாதிரி இந்த மாதிரி தான் எழுதிட்டுருப்பீங்க. இந்த மாதிரி பிளாக் எழுதும்போது பார்த்தீங்களா உங்களுக்கே வந்து ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி ஆகிரும். ஃபுல்லாக டெக்ஸ்ட்டாக பார்க்குறதுக்கு இதுதான் அந்த ஏஐ டூல். இந்த டூல் வந்து ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் நம்ம ஜஸ்ட்டு உள்ளே போயிட்டு இங்கே நியூ நாப்கின் இருக்குதுங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு பிளாங்க் நாப்கின் ட்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பிளாக் பேஜுக்கு வந்துக்கோங்க. பாயிண்ட்ஸ் மாதிரி இருக்கிறத நம்ம இமேஜாக கன்வெர்ட் பண்ணோன்னா கொஞ்சம் பார்க்குற கேட்சியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இதை அப்படியே ஜஸ்ட் காப்பி மட்டும் பண்ணிக்கிறோம். அப்படியே அந்த டூலில் போய் இங்கே அப்படியே பேஸ்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இங்கே ஃப்ளாஷ் தெரியுதா, இந்த ஃப்ளாஷை கிளிக் பண்ணோன்னா ஏஐ டூல் அதோட வேலையை பார்க்க ஸ்டார்ட் ஆயிரும். பார்த்தீங்களா இங்கே வெறும் டெக்ஸ்ட்டாக இருந்தது, இங்கே பார்க்குறக்கு எவ்வளோ கேட்சியாக இமேஜாக இருக்குது. இதில் ஒரு டைப் மட்டும் இல்லை, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல டைப்ஸ் இருக்குது. இந்த மாதிரி எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சிம்பிளாக நான் இப்போ இதுன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கே போய் எக்ஸ்போர்ட் விஷுவல் கொடுத்தீங்கன்னா பிஎன்ஜியில் வந்து ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜ். அதை இந்த இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணோன்னா பிளாக் எப்படி அப்படியே பார்க்குறதுக்கு ரொம்ப கேட்சியாக ஆயிடுச்சா. இதை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த டூலோட டைரக்ட் லிங்க் வேணும்னா ஜஸ்ட் லிங்க்குன்னு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானே இந்த லிங்கை டைரெக்டாக உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன்.